கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலவெளியிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சியாயிருக்கிறது. மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். அதிலே 15வது வசனத்தின் கடைசி 2 வரிகளை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். நானும் என் வீட்டாருமோ வென்றால். இந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். வீட்டார் என்றால் ஒரு குடும்பம், வீடு, ஒரு கூடாரம். ஒரு வீட்டுல கணவன், மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் நாம் அதில் சேர்க்க வேண்டும். கூடாரம், ஒரு வீடு. அப்ப நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்க யாரையோ சேவிக்கிறீங்க, பரவாயில்ல, ஆனா நான் கர்த்தரைத்தான் சேவிப்பேன்னு யோசுவா தெளிவா சொல்றார். நான் கர்த்தரை, நானும் என் குடும்பம், என் பிள்ளைகள் எல்லாரும் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். நீங்களும் நானும் யாரை சேவிக்கிறோம்? நம்முடைய கூடாரத்துல என்ன இருக்கிறது? காலையில ஒரு கூடாரத்துக்குள்ள எப்படி இருக்க வேண்டும், ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய கூடாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒரு சில காரியங்களை சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்லும் போது, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுகிறது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பி போனான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கூடாரம், தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம், பிரியாம இருந்தான். கூடாரத்திலேயே இருந்துட்டானா. ஒரு விசுவாசி கூடாரத்தை விட்டு பிரிய கூடாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வீட்டோடு கனெக்டிங்ல இருக்கணும், அங்கே இருக்கணும். அதான் ஒரு விசுவாசி, ஒரு நல்ல தேவ பிள்ளைக்கு அழகு. உங்களுடைய கூடாரத்தை விட்டு நீங்கள் பிரியாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் கூடாரத்தை என்ன அளவில, எந்த மதிப்பீட்டில் வைத்திருக்கிறீர்கள்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த கூடாரத்தை எப்படி நீங்கள் மதிப்பீடு செய்து வைத்திருக்கிறீர்கள்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18 வாசிக்கும் போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணநூல் ஏபத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து வந்தான். தேவனுடைய ஆலயத்திலே அவன் பணிவிடை செய்கிறவனாய் இருந்தான். தேவனுடைய கூடாரத்திலே பணிவிடை செய்தான். எங்கேயுமே போல, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையில அவன் கரெக்டா பணிவிடை செய்து கொண்டே இருந்தான். நீங்கள் உங்கள் கூடாரத்திலே பணிவிடை செய்கிறீர்களா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு கூடாரம் உண்டு, நித்திய கூடாரம். சங்கீதம் 91:10 சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வேதம் கூடாரத்தை பற்றி தெளிவாக அநேக காரியங்களை நமக்கு சொல்லி இருக்கிறது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் கூடாரம் கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிற கூடாரம். அதிலே வாதை வராது, பிரச்சனைகள் வராது, போராட்டங்கள் வராது. ஏன்னா கர்த்தர் அந்த கூடாரத்துக்கு பாதுகாப்பை தருகிறார். சங்கீதம் 84:10 தேவனுடைய ஆலயத்தை குறித்து தாவீது சொல்லும் போது, ஆகாமிய கூடாரத்திலே வாசமாயிருப்பதை பார்க்கலாம், தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியிலே காத்திருப்பது நான் அதை விரும்புகிறேன்னு சொல்றான். அது எனக்கு ஏற்றதா இருக்கும்ன்றான். ஒரு தேவ பிள்ளை உங்கள் கூடாரத்தை எப்படி பாதுகாக்கிறீர்கள்? ஒரு விசுவாசி உயர்த்தப்படணும்னா
முதல்ல முக்கியமானது 2. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துல அடங்கியிருங்க. ஃபர்ஸ்ட் அடங்கி இருக்கணும். நீங்க அடங்கி இருந்தாலே உயர்வு வரும். சிலருக்கு அடங்கி இருக்க முடியாது. ஒரு இடத்துல அடங்கி இருக்கணும்ன்ற எண்ணமே வராது. அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுறது, தன் இஷ்டத்துக்கு எல்லா காரியத்தையும் செய்யறது. நான் எனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நான் யாரு தெரியுமா, நான் அப்படியா இப்படியா, ஒரு இடத்துல இருக்கிறதே கிடையாது. பைபிள் சொல்லுது, நீ உன்னை உயர்த்தணுமா, நீ அடங்கிரு. சாராள் ஓடி போனா, ஆபிரகாமை விட்டு ஓடி போன சாராள் முதல் முறை. ஆகார் சாராளை விட்டு ஆபிரகாமை விட்டு ஓடி போகும்போது ஆண்டவர் ஆகாரை பார்த்து சொல்றா, நீ போய் உன் நாச்சியாருக்கு அடங்கிரு. ஃபர்ஸ்ட் அடங்கிரு, ஏன் ஓடுற? ஆனா 2வது முறை போகும்போது ஒன்னும் சொல்லல ஆண்டவர். ஃபர்ஸ்ட் முறை போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ முதல்ல உன் நாச்சியாருக்கு போய் அடங்கிரு. என்னைக்கு நாம அடங்கி இருக்கோமோ அன்னைக்குதான் உயர்வு. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ பெற்றோருக்கு வெட்கத்தை உண்டாக்கும்னு பைபிள் சொல்லுதில்ல. அடங்கி இருக்கிற அனுபவம் நமக்கு மிக அவசியமான ஒன்று. நீங்களும் நானும் கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னா அடங்கி இருக்கணும். கர்த்தர் நம்மளை கனம் பண்ணணும்னா அடங்கி இருக்கணும். அடங்கி இருந்தா தான் ஆசீர்வாதம். 2வது கீழ்ப்படியணும். ஊழியக்காரன் சொன்னா கீழ்ப்படியணும். சிலர் கீழ்ப்படிறதே கிடையாது. நம்ம ஒண்ணு சொன்னா அது ஒண்ணு செய்யறது. சரி, ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய கூடாரத்துல என்ன இருக்கணும், எதெல்லாம் இருக்கணும் அப்படின்றத இந்த காலையில ஒரு 5 காரியம் வேகமா பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். என்னாகும் 24ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். அதுல 5, 6 வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர்கள் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. யாக்கோபே, உன் கூடாரம். அப்போ யாக்கோபுடைய கூடாரம் எப்படி இருக்கணுமா? செழிப்பா இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளையுடைய கூடாரம் செழிப்பா இருக்கா? உங்க வீடு எப்பவும் செழிப்பா இருக்கணும். செழிப்புனா என்ன? இன்னைக்கு நிறைய பேருக்கு ஐஸ்வர்யவான்னா என்னன்னு தெரியல. பணக்காரங்க, கோடீஸ்வரங்க அப்படின்னு சொல்றோம். யார சொல்றோம்? நல்ல காசு பணம் கொழுத்து போய் இருக்கிறவன தான் சொல்றோம். ஆனா உண்மையாகவே பணக்காரன் யாரு? உண்மையாகவே ஐஸ்வர்யவான் யாரு? உண்மையாகவே கோடீஸ்வரன் யாரு? யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா உலகமே சொல்லுது, எவன் ஒருவன் வியாதியே இல்லாமல் இருக்கிறானோ, யார் ஒரு ஆளு எந்த வியாதியும் கிடையாதுப்பா, நான் நல்லா தூங்குறேன், நல்லா எந்திக்கிறேன், எனக்கு ஒரு மாத்திரை மருந்து நான் சாப்பிட்றது இல்லை, அப்படி சொல்றான் பாருங்க, அவன்தான் உலகத்திலேயே பணக்காரன். நம்ம ஆட்கள் என்ன செய்யறாங்க? சுகர் ஊசிய கையிலேயே கொண்டு போறாங்க. இன்ஜெக்ஷன் கையிலேயே போகுது. சாப்பிட்றக்கு முன்னகுட்டி அதுவா போட்டுக்குது. அதுகளா குண்டூசியில பேப்பர்ல குண்டூசியை குத்துற மாதிரி கையில போட்டு போட்டு அவங்களா சாப்பிட்றாங்க. நான் ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பாஸ்டர் ஓரமா போய் அவர் பாட்டுக்கு தொப்புள்ள ஊசி போட்டுட்டு இருந்தார். என்னன்னு பார்த்தா சுகருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி போடுற ஊசி, இன்சுலின் ஊசி அவரா போடுறாரு. எவ்வளவோ மருந்து அவரா மருந்து எடுக்காரு. அவரே டாக்டர் ஆயிட்டாரு. தொப்புல சுத்தி போட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு எத்தனை கார் இருந்து என்ன செய்ய, 10 சபை இருந்து என்ன செய்ய, 50 500 ஆத்துமாக்கள் 1000 ஆத்துமாக்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? அவர் பணக்காரர் கிடையாது. அவர் செழிப்பானவர் கிடையாது. செழிப்பானவன் யாரு?
நிம்மதியான தூக்கம், கடன் இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத ஜீவியம், இதுதான் பணம். ஆண்டவர் யாக்கோபின் கூடாரத்தை குறிச்சு அப்படிதான் சொல்றாரு. எப்பா, உன் கூடாரம் சிறுவேளே, உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகானவைகள், எவ்வளவு அருமையா இருக்கு. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போல, நதியோரங்களிலே தோட்டங்களைப் போலவும், சந்தன மரங்களைப் போலவும், இவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. உன் கூடாரம் அப்படி இருக்கணும். சில கூடாரத்துல அப்படிலாம் இல்ல. சில கூடாரம் செழிப்புள்ள, சில கூடாரம் வருத்தமும் சஞ்சலமும், சில கூடாரத்துல எப்பொழுதும் சண்டையும், எப்பொழுதும் பிரச்சனையும், எப்பொழுதும் போராட்டமும், நிம்மதி இல்லாத வாழ்க்கை. சில கூடாரங்கள்ல நிம்மதியே இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபை உன் கூடாரம் அழகா இருக்கிறது. பணம் இருக்குன்னு சொல்லல, நல்ல உன் கூடாரம் பணக்கார கூடாரமா இருக்கு அப்படின்னு சொல்லல. யாக்கோபே, உன் கூடாரம் ரொம்ப பணம் கொட்டுன்னு கொட்டுறது இல்ல. உன் கூடாரம் சமாதானம், உன் கூடாரம் அழகானது. ஜெபத்துல அழகு, வேத வாசிப்புல அழகு, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல அழகு. எவ்வளவு நீ உண்மையா இருக்க, எவ்வளவு பரிசுத்தமா இருக்க. உங்க கூடாரம் எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணி பாருங்க. உங்க கூடாரம் கர்த்தருக்கு பயந்து இருக்கா? கூடாரம் என்பது 4 செவருக்குள்ள இருக்கிறது அல்ல. உங்கள் கூடாரம் என்பது நான் உங்கள் குடும்பத்தை சொல்லுகிறேன். இன்னைக்கு குடும்பங்கள் எப்படி இருக்கு பாருங்க. உங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கா? கையில் 5-6 காசு வந்தவொடனே தலைதறிக்க ஓடுறீங்களா? ஓடுறப்படாது. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல பாருங்க, ஒரு சினிமா தியேட்டர்ல பாருங்க, குடும்பமா படத்துக்கு போறாங்க. சினிமாங்கிற விபச்சாரத்தை பார்க்கிறதுக்கு குடும்பமா போறாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்க போறாங்க, அபிஷேகம் பெற்றவங்க போறாங்க, சபைக்கு வர்றவங்க போறாங்க, கர்த்தரை ஆராதிக்கிறவங்க போறாங்க. எவ்வளவு கீழ்த்தரமான காரியம் செய்யறாங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரை நம்ம தியேட்டர் வாசல்ல பாக்குறோம். சில விசுவாசிகள்லாம், நான் அஜித் ரசிகர், நான் விஜய் ரசிகர், ரிலீஸ் ஆனா காலையில 4 மணிக்கு முதல் ஷோவுக்கு போறதுக்கு டிக்கெட்டு. இதுக்கு நாம கர்த்தரை தேடுறதே தேடாம விட்டுட்டா அதுவே பெஸ்ட். 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து ஒருவனை பற்றி கொள்ளுவான். அப்படிதான் சொல்லுது. உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. உலக காரியங்களுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சினிமா பார்க்கிறவன் உலகத்தான், அவன் பரலோகம் வரமாட்டான். நீ தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் சினிமா என்கிற விபச்சாரத்தை பார்க்கிற நாம பரலோகம் வரவே முடியாது. ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இன்னும் நீங்க அந்த சினிமா பைத்தியத்துல, சினிமா என்கிற காரியத்துல நீங்க இன்னும் விழுந்து விழுந்து கிடக்குறீங்கன்னா நீங்க பல காரியத்தை இழக்க நேரிடும். அதை தூக்கி தூர போடுங்க. அது வேண்டாம், அது குப்பை, அது அழுக்கு, அது சாக்கடை. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஒரு சினிமா தியேட்டர் வாசல்ல நிக்கிறதுக்கு நரகத்துக்கு போறதுக்கு ரொம்ப நல்லது. அது கணவன் மனைவி பிள்ளைகளோடு போய் தியேட்டர்ல எப்படி படம் பார்க்க முடியுது? எப்படி அந்த தியேட்டர்ல போய் நிக்க முடியுது? ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பையனோட ஆடுறது பாடுறது அரகுற ட்ரெஸ்ஸோட ஆடும்போது நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்க பிள்ளை ஆடுனா நீங்க பாப்பீங்களா? அப்ப நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நீங்க எவ்வளவு சுயநலவாதி, சுயநலவாதி. அப்போ அடுத்த பிள்ளை ஆடுனா ஓகே, உன் பிள்ளை ஆட விடுவியா? விடமாட்டோம். ஏன்னா நம்ம சுயநலவாதி. அதே இடத்துல நம்ம பிள்ளைய வச்சு பார்த்தா அந்த படத்தை நம்மளால பார்க்க முடியுமா? நம்ம பையனை வச்சு பார்த்தா பார்க்க முடியுமா? என் பிள்ளைங்க சீர்கட்டு போகுது, என் குடும்பம் சீர்கட்டு போகுது, என் கூடாரம் அழிஞ்சு போகுது, என் கூடாரத்துல சமாதானம் இல்ல. நீ தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்கிற. அப்போஸ்தலர் நடவடிக்கை 27ஆம் அதிகாரம், கப்பல்ல 277 பேர் போறாங்க. கப்பல் நல்லா தான் போயிட்டு இருக்கு, பார்வைக்கு நல்லா இருக்கு, முன்னாடி நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா போய்கிட்டு இருக்கோம். ஆனா கப்பலின் பின் தட்டு யூரோ கிளிதோன் என்கிற புயல் காற்றிலே அடித்து பனிப்பாறையிலே அது மோதி உடைந்து போனது.
யாருக்கும் தெரியல. பின்னாடி கப்பல் உடைஞ்சு தண்ணிக்குள்ள போய்கிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியல. சில நேரங்களில் நம்முடைய கூடாரம் உடைஞ்சிருக்கும், நமக்கே தெரியாது. நம்மள அறியாமலே நாம நம்ம இஷ்டத்துக்கு காரியத்தை செஞ்சிட்டு இருப்போம். ஆனா பெரிய இஷ்யூ ஆனவனே, பெரிய பிரச்சனை ஆனவனே, ஐயோ என் கப்பல் உடைஞ்சிட்டு, என் கூடாரம் உடைஞ்சிருச்சு, என் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை, என் வீட்டுக்கு ஜெபம் வாங்க, காப்பாத்துங்க ஏசப்பா, பாஸ்டர் ப்ளீஸ். நல்லா இருக்கும் போது கூடாரத்தை காப்பாத்திக்கோங்க. நல்லா இருக்கும் போது தேவனை பற்றி பிடிச்சுக்கோங்க. கூடாரம் முங்கினதுக்கு அப்புறம், கூடாரம் அழிஞ்சதுக்கு அப்புறம், கூடாரம் விலகி போகும்போது, பிள்ளைகள் தான் இஷ்டத்துக்கு போகும்போது, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, என் கணவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அப்படி சொல்லி பிரயோஜனமே கிடையாது. மனம் திரும்பிருங்க இயேசுவின் நாமத்தினால. பைபிள் சொல்லுகிறது, அடிக்கடி கடிது கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில நாசமடைவான்னு பைபிள் சொல்லுது. சடுதியில நாசம். கஷ்டப்பட்டு கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார். நீங்க கர்த்தர் உங்களை உயர்த்திட்டு வரும்போது நீங்க இன்னும் திருந்தலை, நீங்க இன்னும் சரியாகலன்னா பைபிள் சொல்லுகிறது, உன் பிடரியை கடினப்படுத்துவாயானா கஷ்டம் உங்களுக்கு தான். நீ யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு இந்த காலையில தனிப்பட்ட முறையில பேசுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? ஒரு எஜமானுக்கு ஊழியம் செய்றீங்களா? பைபிள் சொல்லுகிறது, ஒரு செத்த ஈ, ஒரே ஒரு செத்த ஈ, எல்லாமே உங்க குவாலிட்டியா இருக்கு, எல்லாமே உங்க குணம் நல்லா இருக்கு, ஜெபிக்கிறீங்க, ஆராதிக்கிறீங்க, ஆலயத்துக்கு ஓடுறீங்க, கர்த்தருக்கு கொடுக்குறீங்க, தசமம் காணிக்கையில கரெக்டா இருக்கிறீங்க, கெட்ட வார்த்தை போடுறது இல்ல, அர்த்தவங்களுக்கு துரோகம் பண்றது இல்ல, எந்த தப்பு நீங்க செய்யல, நியாயமா இருக்கீங்க, உண்மையா இருக்கீங்க. ஆனா ஏதோ ஒரு செத்த ஈ உங்க தைல குப்பியை கெட்டு நாரி போக பண்ணும். உங்க கணவன் ரட்சிப்புக்கு அது தடையா இருக்கலாம், உங்க பிள்ளைகள் ரட்சிப்புக்கு தடையா இருக்கலாம், உங்க பிள்ளைகள் முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்துக்கு தடையா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிற நன்மையான காரியத்துக்கு அந்த சினிமா என்கிற ஒரு செத்த ஈ உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை தடுக்கலாம். அந்த செத்த ஈ தைல குப்பியில் இருக்கு, தைல குப்பத்தில் அத்தனை தைலத்தையும் கெட்டு நார பண்ணும். ஒரே ஒரு செத்த ஈ, அது எந்த செத்த ஈன்னு கண்டுபிடிச்சு அந்த ஈய தூக்கி தூர போட்டீங்கன்னா உங்க கூடாரம் அழகா இருக்கும், உங்க கூடாரம் அருமையா இருக்கும், உங்க கூடாரம் இன்பமா இருக்கும். யாக்கோபே, உன் கூடாரம் அழகா இருக்குப்பா. யாக்கோபே, உன் கூடாரம் அழகா இருக்கு. இந்த காலவெளியில ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை வைங்க. ஆண்டவரை, இனி நான் சினிமாவுக்கு போக மாட்டேன், நான் இனி சினிமா தியேட்டருக்கு என் கால் நிக்காது, ஆலயத்துக்கு போற இந்த கால் சினிமா தியேட்டருக்கு போகாது, ஜெபிக்கிறதுக்கு ஜபத்துக்கு ஆலயத்துக்கு போற கால், இந்த கால் ஒரு துன்மார்க்கன் விபச்சாரக்காரங்க நிக்கிற இடத்துல இந்த கால் நிக்காது. இந்த காலுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, உன் கால் சோத்திரம் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. உங்க மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்க வேண்டிய காலு சினிமா தியேட்டருக்குள்ள குடிகாரனும் விபச்சாரக்காரனும் வேசித்தனக்காரனும் பீடி சிகரெட்டு கஞ்சா சாராயம் குடிக்கிறவன் நுழையிற இடத்துல இந்த கால் ஏன் அங்க போகணும்? செத்த ஈ, ஒரே ஒரு செத்த ஈ உங்க நல்ல குவாலிட்டி எல்லாத்தையும் கெடுத்துரும், உங்க நல்ல குணத்தை எல்லாம் குப்பையாக்கிரும். வேண்டாம், மனம் திரும்பி இருங்க. இந்த காலில் கர்த்தர் எச்சரிப்பு கொடுக்கிறார். நீ மனம் திரும்பாத பட்சத்துல கர்த்தர் விளக்கு தண்டை எடுக்க வேண்டியது இருக்கும். மனம் திரும்பிருங்க, உங்க கூடாரம் அழகா இருக்கும். உங்க கூடாரம் அழகா இருக்கணுமா? செழிப்பா இருக்கணுமா? கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக அந்த கூடாரம் அழகா இருக்கும். இரண்டாவது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24:67வது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24:67 ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்கு கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். ஈசாக்கின் கூடாரம் எப்படி இருந்துச்சா? அன்பு நிறைந்த கூடாரமா இருந்துச்சு. உங்க கூடாரத்துல அன்பு இருக்கணும். முதலாவது சொன்னேன், உங்க கூடாரத்துல செழிப்பு இருக்கணும். ரெண்டாவது, உங்க கூடாரத்துல அன்பு இருக்கணும். கணவன் மனைவி பிள்ளைகளோட ரொம்ப அன்பா இருங்க. தேவன் உண்டாக்கிய குடும்பம், தேவன் உண்டாக்கிய கூடாரம், உங்க கூடாரத்துக்குள்ள அன்பு இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தர் நேசிக்க, ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்க, அன்பு பாயணும்.
நீங்க அன்பா இருந்தா ஆசீர்வாதம். உங்க ஒரு கூடாரத்துல அன்பு இருக்கணும். ஒரு தேவ பிள்ளை உங்க கூடாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எதை எடுத்தாலும் சண்டை, எதை எடுத்தாலும் முரண்பாடு, எதை எடுத்தாலும் கோபம். நீ யாரு, நான் யாரு, நான் பெரியாளா, நீ பெரியாளா. நிறைய குடும்பங்கள்ல கணவன் பெரியாளா, மனைவி பெரியாளான்னு பேசியே குடும்பத்துல நிறைய சண்டைகளை உருவாக்குறோம். நீ சொல்லி நான் கேட்கவா, நீ சொல்லி நான் பேசவா, நீ கூப்பிட்டு நான் ஒரு இடத்துக்கு வரவா, நான் அப்படியா நீ இப்படியா, நான் அந்த காலத்துல இப்படி பெரிய பெரிய பெருமைகளை பேசி அன்பு இல்லாமலே வாழ்க்கை போச்சு. தயவு செய்து இந்த கால வேளையில உங்கள் கூடாரத்துல அன்பு இருக்கட்டும். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு இல்லையா உங்க குடும்பத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? கர்த்தர் உங்களோடு கூட இந்த காலையில பேசுகிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவ பிள்ளைகளே, 3வது ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 7:23 அதில் வேதம் சொல்லுகிறது, மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் பூமியின் மேல் இருந்த உயிரினங்கள், உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. பேழை அது ஒரு கூடாரம். தேவ பிள்ளையே, உங்க கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரமா இருக்கணும்னா அது ஒரு பாதுகாப்பான கூடாரம். உலகமே அழிஞ்சாலும் உங்க கூடாரம் பாதுகாப்பா இருக்கும். நோவா ஒரு கூடாரத்தை கர்த்தர் செய்ய சொன்னார், பேழைய. அந்த பேழையை கர்த்தர் பாதுகாத்தார். இந்த காலையில உங்க கூடாரத்தை கர்த்தர் பாதுகாப்பார். நீங்க கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்போது உங்க கூடாரம் பாதுகாக்கப்படும். எங்க போனாலும் எங்க வந்தாலும் உங்க கூடாரத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. நீங்க பயப்பட வேண்டியதில்லை. உங்க கூடாரம் கர்த்தர் பாதுகாத்து வைக்கிறார். கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுடைய கூடாரத்துக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த கூடாரத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். வியாதி, பலவீனங்கள், விக்கினங்கள், போராட்டங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ கர்த்தருக்கு பிரியமா இருந்தா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நம்முடைய கூடாரத்தில் இருக்கிறார். கொரோனா நிறைய எல்லா பக்கமும் கொரோனா அடிச்சு நொறுக்கும் போது கர்த்தரை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு சேதத்தை உண்டாக்கல. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வத்தின் ரத்தம் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தது. நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு, நம்ம வீட்டுக்கு ஒரு பாதுகாப்பு, நம்முடைய கூடாரத்துக்கு ஒரு பாதுகாப்பு. உங்க கூடாரத்துக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். 4வது சங்கீதம் 84ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை. உங்க குடும்பம், உங்க வீடு ஒரு இன்பமான இடமா இருக்கணும். வீட்டுக்குள்ள வந்தா சமாதானம், வீட்டுக்குள்ள வந்தா எவ்வளவு நிம்மதியா இருக்கு. சில நேரங்களில் ஊரே நம்ம சுத்தினாலும் எப்படா வீட்டுக்கு போவோம், எப்படா நம்ம வீட்டுக்கு போய் அப்படி குளிச்சுட்டு நம்ம உட்கார்ற சேர்ல, நம்ம வீட்டுல, நம்ம பெட்ல, நம்ம கட்டில, நம்ம சேர்ல எப்போ உட்காருவோம். ஒரு இன்பம், அது சந்தோஷம். தேவனுடைய கூடாரம் அவ்வளவு, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற கூடாரம் அவ்வளவு பெருசு, அவ்வளவு ஆசீர்வாதம். 84:4 சங்கீதத்துல சொல்லப்படுது, உம்முடைய வீட்டின் வாசமா இருக்கிறார்கள், உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கூடாரத்துல வாசமா இருக்கிறவங்க பாக்கியவான்கள். மத்தேயு 6:26 தேவனுடைய கூடாரத்துல தேவனை துதிக்கும் கூடாரமா மாறும். உங்க வீடு தேவனை துதிக்கிற கூடாரமாய் மாறணும். கடைசியாக யோபு 29:4 சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய ரகசியம் உங்க கூடாரத்துக்குள்ள இருக்கும்னு பைபிள் சொல்லுது. தேவனுடைய ரகசியம் உங்க கூடாரத்துல இருக்குமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கூடாரத்துக்குள்ள கர்த்தருடைய ரகசியம். நீ கர்த்தருக்கு பிரியமா இருப்பீங்கன்னா உங்களுக்கு ரகசியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறார். சில ரகசியங்களை உங்களுக்கு ஒளிச்சு வச்சிருக்காரு. கர்த்தருடைய ரகசியம் இருக்கும் உங்க வீட்டுக்குள்ள. தேவனுடைய ரகசியம் உங்க கூடாரத்துக்குள்ள இருக்கும். அது எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், எப்படி ஆபிரகாம்கிட்ட மோசேட்ட சொன்னாரு,
நான் செய்ய போகிறத என் தாசனாகிய மோசேக்கு மறைக்காமல் இருப்பேனோ? தாசனாகிய மோசேட்ட ரகசியமா வைப்பனா? வைக்க மாட்டேன். அவனுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. காலையில உங்கள் கூடாரம் எப்படி இருக்கிறது? உங்க கூடாரத்தை நீங்கள் பாதுகாப்பா வைத்திருக்கிறீர்களா? உங்கள் கூடாரத்திலே செழிப்பு இருக்குதா? உங்க கூடாரத்திலே அன்பு இருக்குதா? உங்க கூடாரத்திலே பாதுகாப்பு இருக்குதா? உங்க கூடாரத்திலே இன்பமா இருக்கீங்களா? உங்க கூடாரத்திலே கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறதா என்பதை இந்த கால வேளையில நாம் சிந்தித்து பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, என் கூடாரத்துக்குள்ள செழிப்பு இருக்கட்டும், என் கூடாரத்துல தெய்வீக அன்பு இருக்கட்டும், என் கூடாரத்துல ஒரு பாதுகாப்பு இருக்கட்டும், என் கூடாரத்துல இன்பம், சந்தோஷம், சமாதானம் இருக்கட்டும். படுத்தா நிம்மதியா தூக்கம் வருதா? சாப்பிடும் போது வீட்டுல சண்டை இல்லாம இருக்கா? ஆண்டவரே ஐயா, வெளியே போனாலும் வீட்டுக்குள்ள வந்தாலும் ஒரு சமாதானம் இருக்கையா? ஒரு இன்பமான கூடாரமா என் வீடு மாறட்டும். கடைசியாக என் கூடாரத்துக்குள்ள தேவனுடைய ரகசியம் இருக்கட்டும்ப்பா. உங்க ரகசியம் எனக்கும் உங்களுக்கும் சில ரகசியம் இருக்கணும் ஆண்டவரே. என் கூடாரத்துல பரலோக ரகசியம், ஊழிய ரகசியம், குடும்பத்தை ரகசியம், பிள்ளைகளை குறிச்ச ரகசியம், என் பிள்ளைங்க என்ன தப்பு செய்யறாங்களோ அந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எனக்குள்ள உங்க ரகசியம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என் குடும்பத்தை குறிச்ச ஒரு ரகசியம் எனக்குள்ள இருக்கணும் ஐயா. ஆண்டவரே, யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துங்க ஐயா. கர்த்தர்ட்ட கேளுங்க ஆண்டவரே, உதவி செய்யுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி, 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 நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.